இன்னைக்கு நாம 2019 சைனீஸ் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன லவ் தி வே யூ ஆர், அதாவது நீ எப்படி இருக்கிறாயோ அதை விரும்புகிறேன் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்கு IMDbல இருந்து 7.3 அவுட் ஆஃப் 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல வர மெயின் கேரக்டர் பார்த்தோன்னா ஃபங் யாக் ஜூ லிங்லிங். சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல, ஸோ நமக்கு புரியுற மாதிரி மேல் கேரக்டர் மித்ரன், ஃபீமேல் கேரக்டர் ஜோயான்னு சொல்லிக்கலாம். நான் இந்த கதையை இன்னைக்கு ஜோயா சொல்ற மாதிரி சொல்றேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு ஒருத்தவங்களை எப்ப பிடிக்க ஆரம்பிக்கும்னு தெரியுமா? அதுவும் நமக்கு சுத்தமா மேட்சே ஆகாத பர்சன் தெரியல. என்னோட காதலும் அந்த மாதிரியான ஒண்ணுதான். இது எல்லாமே என்னோட 7 வயசா இருக்கும்போது ஆரம்பிச்சது. இந்த சோயா பத்தி சொல்லணும்னா வெயிட், நீங்களே பாருங்க. எங்க குங்ஃபு வித்தை காட்டிட்டு இருக்கா பாத்தீங்களா? இவதான் 7 வயசு சோயா. எங்க ஏரியால இருக்கிற ஒரு குட்டி ரவுடி. என் ஏரியாண்டா எவனாவது சின்ன பிள்ளைங்களை புல்லிங் பண்ணா போதும், அவனுங்களை பிரிச்சு மேய்ஞ்சிரும். ஸோ இதனால என்னோட ஏரியால நான் ரொம்பவே பிரபலமா இருந்தேன். ஏரியா பெருசுங்க கிட்ட வம்பளுத்து விளையாடுறது, சிறுசுங்களுக்கு என் அம்மாவோட ஸ்டோர்ல இருந்து குச்சி மிட்டாய் ஆட்டையை போட்டு கொடுத்து சந்தோஷப்படுறதுன்னு என் லைஃப் 7 வயசுல இருந்து 17 வயசு வரை ரொம்பவே ஜாலியா போயிட்டு இருந்தது. 17 வயசுல பப்ளிக் எக்ஸாம்னு ஒண்ணு வச்சான். என் அம்மா வாயில இருந்து படிங்கிற வார்த்தையை தவிர வேற எதுவுமே வராம போயிடுச்சு. லைட்டா நான் என் அம்மாவை கிராஸ் பண்ணிடக்கூடாது. ஜோயா நீ இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலையா அப்படின்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சில நாட்கள்ல என் அம்மா கூட நான் படிக்கிறத மறந்து ஏதோ விளையாடிட்டு இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். பட் பக்கத்து விட்டு ஆண்டிங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஜோயா கடைசி எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கா அப்படின்னு கேட்டு ஞாபகப்படுத்தி என்ன போட்டு கொடுத்துருவாங்க. பட் எனக்கு படிப்புன்னு சொன்னாலே 10 கிலோமீட்டர் தூரம் போய் பாய் போட்டு படுக்கிற அளவுக்கு தூக்கம் தான் வரும். ஸோ நான் மட்டும் என்ன பண்றது, என் அம்மா சொல்றத காதுல வாங்கியும் வாங்காமலும் சுத்திட்டு இருந்தேன். அப்பதான் என் அம்மாவுக்கு என் ஏத்த வீட்டு போய் சூப்பரா படிக்கிற விஷயம் தெரிஞ்சது. மித்ரன் அவனோட பேர். என்னோட கிளாஸ் தான், பேருதான் மித்ரனே தவிர அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட சுத்தியோ ஏன் சிரிச்சு பேசி கூட நான் பார்த்ததில்லை. சார் அவ்வளோ அமைதி. பட் அந்த மண்ட பையனால நான் என் வீட்டுல நல்லா வாங்கிட்டு இருந்தேன். மித்ரன் எவ்வளவு அமைதியா இருக்கான், மித்ரன் எவ்வளவு சமத்தா இருக்கான், மித்ரன் எவ்வளவு நல்லா படிக்கிறான் அப்படின்னு மித்ரன் 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 சொல்லிட்டே இருப்பாங்க. அது பத்தாதுன்னு ஒரு நாள் அவனோட ரூமை காட்டி, நைட் அவன் ரூம்ல எப்ப லைட் ஆகுதோ அதுவரை நீயும் படிக்கணும் அப்படின்னு என் அம்மா ஒரு புது ரூலே போட்டாங்க பாருங்க. என்னது, அவன் ரூம்ல லைட் ஆஃப் பண்ணாதான் நான் தூங்க முடியுமா? அதுக்கு பவர் கட் ஆனா மட்டும்தானே முடியும். காலையில சேவல் எலி போட்டுட்டு தான் அவன் தூங்கவே ஸ்டார்ட் பண்ணுவான் அப்படின்னு காண்டில பார்த்தா படம் பார்த்து மித்ரன் படிப்புல அவன் வாங்கின அவார்டை என் அம்மா கண்ணுக்கு நல்லா தெரியற மாதிரி காட்டிட்டு எடுத்துட்டு போனான் பாருங்க. அவ்வளவுதான், நீ இந்த மாதிரி அவார்டு வாங்குற அப்படின்னு அம்மா சொல்லிட்டு போயிட்டு, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா அப்படின்னு நினைச்சிட்டு வேற வழி இல்லாம நானுமே படிக்க ஆரம்பிச்சேன். பட் எவ்வளவு நேரம் தாங்க படிக்க முடியும்? பல நாள் தூக்கம் கண்ண சோக்கும். அம்மா கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறம்மா ப்ளீஸ் மாடி கெஞ்சுவேன். என் அம்மா எதுவுமே சொல்லாம அவ ரூம்ல லைட் எரியுது, ஸோ நீயும் படி அப்படிங்கிற மாதிரி கையை மட்டும் காட்டிட்டு போயிடுவாங்க. இப்ப எனக்குன்னா அவ்வளவு கோபம் வரும். அந்த நான் ஒரு நாளாவது தூங்கி தொலையண்டான்ட்டு கத்த கூட செய்வேன். பட் அதுக்கும் செருப்பு பிஞ்சிரும் அப்படி நீ அம்மா கிட்ட இருந்துதான் ரிப்ளை வருமே தவிர அவங்கிட்ட இருந்து சின்ன அசைவு கூட வராது. ஒரு முறை அவனை போட்டு தள்ளிடலான்னு கூட கத்தி எடுத்துட்டு அவன் பின்னாடியே போயிட்டு. பட் சடன் அவன் திரும்பவும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஆப்பிள் அவன் கையில கொடுத்துட்டு ஓடி வந்துட்டு. அப்பதான் ஸ்கூல்ல சோனியான்னு ஒரு பொண்ணு, அவ பின்னாடி எல்லா பசங்களும் சுத்திட்டு இருந்தாலும் அவளோட பார்வை மட்டும் மித்ரன் மேல இருக்கிறத நான் கவனிச்சேன். அப்பதான் என்னோட 7ஆம் அறிவுல மணி அடிச்சது. இவங்க 2 பேரையும் கோத்து விட்டுட்டா இந்த மித்ரன் படிப்புல இருந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும். அந்த கேப்ல நாமளும் நல்லா தூங்கிக்கலாம், ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு மித்ரன் எழுதுற மாதிரி சோனியாவுக்கும், சோனியா எழுதுற மாதிரி மித்ரனுக்கும் இந்த ஃப்ரைடே படத்துக்கு போலாமா அப்படின்னு கேட்டு நானே ஒரு கார்டு எழுதி கூட ஒரு டிக்கெட்டுமே வச்சு அனுப்பிவிட்டேன். நினைச்ச மாதிரியே ஒர்க் அவுட் ஆச்சு. 2 பேருமே சினிமாவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திறன் அவளுக்காக கிளாஸ் ரூம்ல உட்காந்துருந்து கிளாஸ் எடுக்கிறது, ஒன்னா பேசிட்டு இருக்கிறது நல்லா போச்சு. ஸ்கூல்ல அவங்க 2 பேரும் டேட் பண்றாங்க போலன்னு கூட பேசிக்க ஆரம்பிச்சாங்க. எது எப்படியும் நாம தப்பிச்சோண்டா அப்படின்னு நானும் ஜாலியா சுத்திட்டு இருந்தேன்.
படின்னு அம்மா சொன்னா கூட, அம்மா டீல் டீல் தான், அங்க பாருங்க அவர் ரூம்ல லைட் எரியல, அவ்வளவுதான் அப்படின்னு சூப்பரா ஓபியும் அடிச்சிட்டு இருந்தேன். பட் இந்த ஓபில ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்கல. மறுபடியும் அந்த கண் லைட்டை போட்டுட்டு, ஸோ இதுக்கு மேலே இந்த மண்டப்பையனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நானுமே படிக்க ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் போக போக அதுவே பழகி நான் கூட நல்ல மார்க்ல பாஸ் ஆனேன். இதுல எனக்கு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாள் ஸ்கூல் டாப்பர் ஆயிருந்த மித்திரனும் நான் எடுத்திருந்த அதே மார்க்கை தான் எடுத்திருந்தேன். ஆரம்பத்துல நானும் அவன் வாங்கியிருக்கிற அளவுக்கு மார்க் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும், சோனியா ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆயிட்டேன், அதனாலதான் மித்திரனோட கான்சென்ட்ரேஷனுமே குறைஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டதை கேட்டது எனக்கு நிஜமாவே ஒரு குற்ற உணர்வு வந்துச்சு. சோனியா ஏன் டிராப் அவுட் பண்ணான்னு எனக்கு தெரியாது. பட் ஏதோ ஒரு வகையில நாமளும் ஒரு காரணமா இருப்போமோ அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்தது. இது எப்படி இனி எதுவும் பண்ண முடியாதுன்னு நானும் கால்நடை பராமரிப்பு ரிலேட்டடா ஒரு கோர்ஸுக்கு அப்ளை பண்ணேன். ஒரு பெஸ்ட் காலேஜ்ல எனக்கு சீட்டுமே கிடைச்சது. ஸோ நானும் கிளம்புறேன். பட் அங்க ட்ரெயின்ல பார்த்தா என் பக்கத்துல மித்திரன் இருந்தான். அவனை பார்த்தது என்னோட குற்ற உணர்வுமே அதிகமாச்சு. ஸோ அப்பதான் முதல் முறை நான் அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். ஹாய் மித்ரா, நான் தான் ஜோயா, உனக்கு ஏத்த வீட்டுல தான் இருக்கேன், என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ரொம்ப ரூடா, ஆ தெரியும் தெரியும் அப்படின்னு கேட்டு ஆஃப் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் மனசு கேட்காம, உன்னோட டேலண்ட்டுக்கு நீ நிறையவே ஸ்கோர் பண்ணியிருக்கணும்ல, உனக்கு பெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் அதனால என்ன, கால்நடை பராமரிப்பும் நல்ல டிபார்ட்மெண்ட் தானே, ஒன்ஸ் நான் காலேஜ் என்ட்ரானதும் என் டேலண்ட் ப்ரூவ் பண்ணி இன்னும் 2 மேஜர் சப்ஜெக்ட் கூட படிப்பேன் அப்படின்னு சொன்னான். அப்பதான் அவனும் என் டிபார்ட்மெண்ட் என் காலேஜுக்கு தான் வரான்னு தெரியும். இருந்தாலும் அதை காட்டிக்காம, உன் டேலண்ட்டுக்கு நீ 10 டிபார்ட்மெண்ட் கூட சேர்த்து படிப்படா அப்படின்னு நினைச்சிட்டு, நானும் அதே டிபார்ட்மெண்ட் தான், பட் நான் வேற மேஜர்லாம் எடுக்க மாட்டேன்ப்பா. ஏன்னா பெட் அனிமல்ஸை வளர்க்குறதும் அதை பாதுகாக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நாங்கள் போகிறேன், என் வாழ்க்கையோட மொத்த மீனிங்கையும் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு. அப்போ அந்த மண்டையன், நீ என்ன வேணா கண்டுபிடிமா, இப்போ இன்னும் கொஞ்சம் படிக்க விடு அப்படின்னு மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டான். டேஸ்ட்லெஸ் ஃபெல்லோ. ஸோ இப்படியே இந்த புத்தக முட்டை கூட சேர்ந்து காலேஜுக்கும் போனேன். காலேஜில் கால் வச்சதும் ஏதோ நிலாவிலேயே கால் வச்சு சாதிச்ச மாதிரி, ஏ நான் காலேஜுக்கு வந்துட்டேன், இது என்னோட காலேஜ் அப்படின்னு கத்திட்டே நான் ஓடிட்டு இருந்தேன். அப்படி ஓடும்போது அந்த காலேஜ்ல மைக்குங்கிற ஒரு பையன் மேல நான் மோத, ஐயோ ஏதோ ஹீரோயினை பிடிக்கிற மாதிரி என்னையும் பிடிச்சுக்கிட்டான். நானும் மைக்கும் இப்படி போஸ் கொடுத்ததை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே கிளாப் பண்ணாங்களா பாருங்களேன். அது மட்டும் இல்ல, அந்த மைக் என்ன பார்த்து, ஜோயா நீ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சொன்னான். ஐயோ நீக்கு வெக்கமா வருதே அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள என்னோட பேர் மித்ரன் அப்படின்னு இந்த மித்ரன் மடையன் உள்ள நுழைஞ்சிட்டேன். அப்புறம் நானும், ஆமாம்மா நாங்க 2 பேரும் ஒரே டவுன்ல இருந்து தான் வரோம், நாங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப மைக் வேகமா, ஓ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா, மித்ரன் நீ ஒன்னும் இவ்வளவு லவ் பண்ணலையே, அப்ப சரி நான் ஜோயாவை கரெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு, நாம அப்புறம் பார்க்கலாம் ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். பட் இதுல மித்ரனுக்கு என்ன பொறாமையோ ஒரு மார்க்கமாவே எங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் காலேஜ்ல நல்லா சுத்தி பார்த்துட்டு புக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்ப சடனா மித்ரன் அவன் கையில இருந்த புக்கெல்லாம் கீழே போட்டுட்டான். என்னன்னு பார்த்தா அங்க ஏத்தாப்புல சோனியா ஸ்கூல்ல பார்த்ததை விட இன்னும் ரொம்ப அழகா வந்துட்டு இருந்தான். மித்ரன் கிட்டயே நேரா வந்து, மித்ரன் பார்த்து ரொம்ப நாளாச்சு, ஆளே மாறி போயிட்டேன், இந்த காலேஜ் தானா, என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேள்வியா கேட்டுட்டு இருந்தான். பட் மித்ரன் எதுக்குமே பதில் சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போனான். அந்த நிமிஷம் ஒருவேளை மித்ரன் இப்போ சோனா விட்டுட்டு போனதே நினைச்சிட்டு இருக்கானோ அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாவும் இருந்தது. சரி ஏதாவது ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அன்னைக்கு நடக்கிற அந்த வெல்கம் பார்ட்டிக்கு என் ஃப்ரெண்டு கூட போனேன். அப்ப மறுபடியும் அந்த மைக்கு மேலேயே மோதி, ஐயோ சாரி அப்படின்னு நான் சொன்னேன். ஐ திங்க் இந்த டெஸ்டினி நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வருது போல. சரி அதை விடு, எனக்கு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அதுக்குதான் இந்த விஷயம்லாம். நான் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நீ என்ன சேர் அப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எனக்காக பண்ணுவியா அப்படின்னு சொன்ன. நானும் ஆடிட்டோரியம் போனேன். அங்க போனா மித்ரன் என் கையை பிடிச்சு இழுத்து அவன் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டான். என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் பார்த்தேன். அவனுக்கு பின்னாடி சோனியா எங்களை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தான். சரி பரவாயில்லன்னு நினைச்சிட்டு நானும் வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன். அதாங்க மைக்குக்கு சேர் அப் பண்றதுக்காக
எழுந்து நின்று ஆரவாரமா கிளப் பண்ணிட்டு இருந்தேன். அவ அகைன் மித்ரன் என்னை பிடிச்சு உட்கார வச்சு என் ஷோல்டர்ல கைய போட்டான். டே என்னடா பண்ற, என்ன விடுடா அப்படின்னு சொல்ல, என் கேர்ள் ஃப்ரெண்டு மேல நான் கைப்படாம வேற யார் போடுவா அப்படின்னு சொல்லிட்டான். அது சுத்தமா எதிர்பார்க்கல. ஸோ நான் குடிச்சிட்டு இருந்த மொத்தத்தையுமே அவன் மேலேயே கொப்பளிச்சிட்டேன். பட் அந்த புத்தக மூட்டை ஏதோ அவார்டு கொடுத்த மாதிரி அதை தொடக்கணும்னு கூட நினைக்காம என்னையே பார்த்துட்டு இருந்தேன். இவன் எனக்கு விடக்கூடாதுடா அப்படின்னு வெளியே வந்ததும், நில்லுடா எதுக்குள்ள அப்படி சொன்ன அப்படின்னு கேட்டேன். இந்த டவுன்ல இந்த கேம்பஸ்ல இருக்கிற வரைக்கும் நீ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இது உன் மண்டையில நல்லா ஏத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். என்னாச்சு இவனுக்கு, மரம் எதுவும் கலண்டுருச்சா அப்படின்னு நினைச்சிட்டு எதுக்கும் மித்ரனுக்கும் சோனியாவுக்கும் இடையில என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கவும் சோனியாவோட ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி நான் பேசினேன். அப்ப அவளும் அந்த அரை தூக்கத்திலேயே ஆரம்பத்துல மித்ரன் தான் சோனியாவை படத்துக்கு வர சொல்லி கார்டெல்லாம் அனுப்பினான். அப்புறம் டேட்டிங் கூட பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் என்னாச்சுன்னு எனக்கும் சரியா தெரியல. ஆனா இந்த சோனியா மித்ரனை டம்ப் பண்ணிட்டா போல அப்படின்னு சொன்னதும் எனக்கு அப்பதான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் அப்படிங்கறதே புரிய ஆரம்பிச்சது. சோனியா டம்ப் பண்ணாலும் மித்ரன் அவளை மறக்க முடியாம கஷ்டப்படுறான்னு தோணுச்சு. அதனாலதான் சோனியா வெறுப்பேத்துறதுக்காக பார்த்துட்டு இருக்கும் போதே என்னையும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கான்னு தோணுச்சு. ஸோ மித்ரனுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் போல இருந்தது. பட் அந்த டைம்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் புலம்பிட்டேன். அப்ப கரெக்டா மைக்கும் வந்து, ஸோ ஃபைனலா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க போல அப்படின்னு சொல்ல, ஆட நீ வேறையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அப்படிலாம் எதுவுமே இல்லை, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, நாங்க 2 பேரும் சரியா பேசிக்கிட்டது கூட கிடையாது அப்படின்னு சொல்ல, டக்குனு மைக் அப்ப மித்ரன் உன்னை சீக்கிரட்டா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொன்ன. அந்த நிமிஷம் என்னன்னு தெரியல, மைக்கு சொன்னது உண்மையா இருக்கணும்னு என் மனசு ஆசைப்பட்டுச்சு. அப்புறம் சஜா சோயா இப்படிலாம் யோசிக்க கூடாது, மித்ரன் ஒன்னும் இல்லை, சோனியாவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான், ஸோ அவகிட்ட போய் பேசு அப்படின்னு என் மனசாச்சு சொன்ன. நானும் சோனியாவை பார்க்க போனேன். பட் அங்க போனா அவளும் நான் சொல்ல வரதை கேட்காம, எனக்கும் மித்ரனுக்கும் ஸ்கூல்ல இருந்ததுல முடிஞ்சு போன ஒண்ணு, பட் மித்ரன் இப்ப ஒன்னதான் காதலிக்கிறான் அண்ட் உங்களோட ஜோடி பார்த்த ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொன்ன. என்னன்னே தெரியல, என் மனசு அப்பவுமே எங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கா அப்படின்னு மறுபடியுமே தடுமாறிச்சு. ஸோ நான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது சோனியா கிளம்பினான். அப்ப நான் மறுபடியும் அவளை தடுத்து, இல்லை நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, மித்ரனுக்கு ஒன்னதான் பிடிக்கும், ப்ளீஸ் அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப அவளும் சிரிச்சுக்கிட்டேன். அடுத்த வாரம் இருக்கிற அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு இன்னையும் மித்ரனை வர சொல்லி இன்வைட் பண்ணிட்டு போனேன். அவ்வளவுதான். உடனே நான் மித்ரன் கிட்ட ஓடி போய், நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே, நான் சொன்ன நீ கேட்பல்ல அப்படின்னு கேட்டான். அந்த பக்கி பயம் இல்லை, அது நீ சொல்றத பொறுத்து நீ நான் நோஸ் கட் பண்ணிட்டேன். என்ன பண்றது, பண்ண பாவத்துக்கு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நெக்ஸ்ட் வீக் சோனியாவோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, அதுக்கு நீ என் கூட வருவியா அப்படின்னு கேட்டேன். அப்ப மித்ரன், நிஜமாவே நான் உன் கூட வரணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டேன். அப்ப நானும் வேகமா மண்டையாட்டேன், அப்ப கண்டிப்பா நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இந்த ஒரு வாரத்துல மித்ரன் எல்லாத்தையுமே மறந்துட்டு சோனியா கூட சேர்ந்துற அளவுக்கு ஏதாவது பண்ணணும்னு 1 வீக் ஃபுல்லாவே நான் அவன் கூடவே சுத்திட்டு இருந்தேன். பட் இந்த ஒரு வாரத்துல நான் அவனை நெருங்கின மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஒவ்வொரு நாளுமே மித்ரன் எனக்கு புதுசா தெரிஞ்சான். ஃபர்ஸ்ட் அவனோட காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சேன். எப்பா பாரு தெய்வ திருமகள் விக்ரம் மாதிரியே சுத்திட்டு இருக்கியாடா சொட்டர் போட்டுக்கிட்டு, ஃபர்ஸ்ட் உனக்கு ஷாப்பிங் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி அவனை ஷாப்பிங் கூட்டிட்டு போனேன். அங்கேயும் மித்ரன், நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்ச மாதிரியே ட்ரெஸ் வாங்கிக்கிட்டான். ஷாப்பிங் முடிச்சுட்டு வர ரொம்ப லேட் ஆனேன். ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணிருப்பாங்கன்னு அவனோட பிரதர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன பெட்ல படுக்க வச்சுட்டு அவன் சோஃபால படுத்துக்கிட்டான். அப்புறம் முதல் முறை அவன் கோவப்பட்டதை கூட நான் பார்த்தேன். மித்ரன் அவனோட பாக்கெட்ல ஒரு ரெட் கலர்ல ஓல்டு பென் எப்பவுமே வச்சிட்டு இருப்பான். அன்னைக்கு அதை பார்த்ததும், இந்த பழைய இத்து போன பெண்ணை ஏன்டா இன்னும் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கேன், புதுசா வாங்க காசு இல்லையா என்ன அப்படின்னு நான் கேட்க, எல்லாமே எல்லாருக்கும் விளையாட்டா இருக்காது சோயா, இந்த பெண்ணை நான் ரொம்ப வருஷமா வச்சிட்டு இருக்கேன், அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு அப்படின்னு ஏதோ சொல்ல வந்து அப்புறம் சொல்லாமலே கோபமா இழுத்து போயிட்டேன். மித்ரன் அன்னைக்கு அப்படி கோவப்படும் போது நான் வெளிப்படையா சிரிச்சாலும் அந்த பெண்ணில் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் எனக்கு அதிகமா இருந்தது. அதுக்கப்புறம் பார்ட்டிக்காக ஒரு வழியா மித்ரனுக்கு டான்ஸும் சொல்லி கொடுத்துட்டு, கரெக்ட் டைமுக்கு பார்ட்டிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, மித்ரன் பார்ட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் பார்ட்டிக்கு போனேன். எனக்கு சோனியா கிட்ட
பார்ட்டியோட ஃபர்ஸ்ட் டான்ஸை நீ மித்ரன் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவியா ப்ளீஸ் அப்படின்னு நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்க அவளும் ஓகேன்னு சொன்னதும் சூப்பர், இன்னையோட நமக்கு இந்த கில்ட் எல்லாமே இருக்க போறது இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அங்க கிடைச்ச சரக்கெல்லாம் வாங்கி அடிச்சிட்டு இருந்தேன். அதுல நான் கொஞ்சம் போதையும் ஆனேன். அப்பதான் மைக் எங்க பாடுறா யாரு வராங்கன்னு அப்படின்னு சொல்லி காட்டினேன். நானும் பார்த்தேன். வா என்ன ஹான்சம், மித்ரன் தான் செம்ம ஹான்சமா வந்துட்டு இருந்தான். நான் அவனை பேடு பார்த்துட்டு இருக்கும் போது என் பக்கத்துல நின்றுட்டு இருந்த மைக்க ப்ளீஸ் என் சைல்டுஹுட் லவ் என்கிட்ட இருந்து பறிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு என்னை டான்ஸ் ஆட கூப்பிட்டான். ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஆனா நீ இப்ப சோனியா கூட தானடா ஆடணும், அதுக்கு தானே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு அறபோதையிலேயே கேட்டேன். அப்போ மித்ரன், இதுதான் என்னோட முதல் டான்ஸ் பார்ட்டி சோயா, இந்த பார்ட்டில நான் என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட தான் டான்ஸ் ஆட ஆசைப்படுறேன் அப்படின்னு என் கண்ணை பார்த்து சொன்னேன். அந்த நிமிஷம் நானும் உன்னோட கண்ணையை மெய் மறந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே நான் மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் டான்ஸ் ஆடவும் ஆரம்பிச்சோம். அந்த டான்ஸோட முடிவுல மித்ரன் என்னை முதல் முறை கிஸ் பண்ணி, உண்மையை சொல்லணும்னா அப்ப அவன் பண்ணலைன்னா கண்டிப்பா நான் பண்ணியிருந்திருப்பேன். மித்ரனோட கண்ணை பார்க்கும்போது என்னோட ஞாபகங்கள் மொத்தமுமே நான் அவனுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது நானும் அவனோட நர்வஸ் ஆனது, அவன் என் கண்ணையே பார்த்துட்டு இருந்தது, நான் உனக்காக தான் இதை கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தது, இது எல்லாமே என் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருந்தது. ஸோ மித்ரன் என்னை கிஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கூட தடுக்கணும்னு தோணல. மித்ரன் எனக்கு தான் சொந்தமானவன்கிற ஒரு கர்வம் எனக்கு அப்ப இருந்தது. பட் இந்த கர்வம் எல்லாமே என் போதை தெளிகிற வர மட்டும்தான் இருந்துச்சு. காலையில விடிஞ்சதுமே ஐயையோ என்னோட கிஸ்ஸை இப்படி சொல்லாம கொள்ளாம திருடிட்டானேன்னு திட்டதான் செஞ்சேன். ஏன் மித்ரன் அந்த மாதிரி நடந்துக்கிட்டான், அவன் சோனியாவை தானே காதலிக்கிறான், பின்ன ஏன் என்ன கிஸ் பண்ண அப்படின்னு டென்ஷன் ஆகுறது. சந்தேகத்துக்கு பதில் சொல்ற மாதிரி காலையிலேயே நான் ஃபார்ம்ல இருக்கும்போது சோனியாவும் அங்க வந்தான். எஸ்டர்டே நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மித்ரன் இப்பவும் என் மேல அப்செட்டா தான் இருக்கான், அதான் என்ன வெறுப்பேத்த ஒண்ணு கிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்போ எனக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு. என்னை எப்படி இப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நேரா மித்ரன் கிட்ட போய் நின்று நான் உன்னை பிரேக்கப் பண்றேன்டா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் கூலா ஏன் அப்படின்னு கேட்க, எதுக்காக என்ன கிஸ் பண்ண, அதுவும் நான் போதையில இருக்கும்போது பண்ணியிருக்கேன், என்னை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல அப்படின்னு நான் கேட்க மித்ரன் சிரிச்சு கேட்டேன். ஸோ அப்ப அதான் உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் சிரிச்சேன். அடங்கொக்காம உனக்கு என்ன பார்த்தா எப்படிதான் இருக்கு, நம்ம டீல் என்ன, உன்னை சோனியா டம்ப் பண்ணிட்டான், ஸோ என்ன யூஸ் பண்ணி அவளை பொறாமப்பட வைக்கிறேன், நானும் உனக்காக ஆக்ட் பண்றேன், பட் இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல, உனக்கு நிஜமாவே என்னதான்டா வேணும், உனக்கு என்ன சுத்தமா பிடிக்காதுன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது, எனக்கும் உன்னை பிடிக்காது, அப்புறம் எதுக்காக இந்த முத்தம் இதெல்லாமே அப்படின்னு நான் பேச சிரிச்சிட்டு இருந்த மித்ரனோட முகமும் மாறி அவன் கண்ணெல்லாம் கலங்க எதுவுமே சொல்லாம எழுந்து போனான். உண்மையை சொல்லணும்னா சோனியா இல்ல உன்னதான் நான் காதலிக்கிறேன் அவன் சொல்லுவான்னு நான் பார்த்தேன். பட் எதுவுமே சொல்லாம எழுந்து போனது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பட் என்னால அவனை அவாய்ட் பண்ண முடியல. ஸோ போடா போ, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, செத்துடாம அவனை அப்படின்னு சும்மா அவனுக்கு கால் பண்ணி, மித்ரா எனக்கு ஒரு டவுட், உன்னால மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு கிறுக்குத்தனமான கேள்விகளை கேட்டுட்டு இருந்தேன். லைக் கோழில இருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து கோழி வந்ததா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மிட் நைட்ல கால் பண்ணி சூச்சு போயிட்டு வந்து தூங்கு, பெட்டை வெட் பண்ணிடாத அப்படின்னு கலாய்க்கிறது. கண்ட நேரத்துல கால் பண்ணி ரொம்ப பசிக்குதுடா, இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு சொல்லி தொல்லை பண்றது. அது பத்தாதுன்னு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் எனக்காக நாப்கின் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பி டார்ச்சர் பண்றதுன்னு எல்லாமே நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் பண்ணது எல்லாமே குழந்தைத்தனமா இருந்தாலும் மித்ரன் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு எனக்காக பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுக்கிடையில தான் ஒரு நாள் அவனுக்கு ஜூஃபோபியா இருக்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜூஃபோபியானா மிருகங்களை பார்த்து பயப்படுறது. குறிப்பா மித்ரனுக்கு செல்ல பிராணிகளை பார்த்தாலே பயம். அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. அவன் சின்ன வயசுல ரொம்ப ஆசையா ஒரு சேவலை வளர்த்துட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தா அந்த சேவலை அவங்க அம்மா சூப்பா மாத்தி வச்சிருந்திருக்காங்க. அப்ப இருந்து நம்ம ஆளுக்கு பெட்டுனாலே பயம். சரி இது எப்படி எனக்கு தெரியும்னா, ஒரு நாள் காலேஜ்ல எங்க ப்ரொஃபசர் எங்க எல்லாருக்குமே முயலை கொடுத்து, இந்த முயலை நீங்க பத்திரமா அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்க்கணும், இதுதான் உங்களோட ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னாரு. பட் என்ன தவிர மத்த யாருக்குமே அதை வளர்க்கறதுல சுத்தமா ஆர்வம் இல்லாம இருந்தது. ஸோ ப்ளீஸ் எங்களோடதே சேர்த்து நீயே வளர்த்துக்கோ அப்படின்னு ஒவ்வொருத்தருமே என்கிட்ட கெஞ்ச நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன்.
அப்பதான் அந்த கூட்டத்துல மித்திரன் இல்லாததை நோட் பண்ணிட்டு சரி வெளியே இருக்கான் போல நினைச்சிட்டு அவனுக்கு கொடுத்த முயலை தூக்கிட்டு இங்க பாருடா மித்ரா, உன்னோட முயல் எவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படின்னு கெட்டாதான் கொண்டு போனேன். அவ்வளவுதான், அடுத்த செகண்டே மயங்கி விழுந்துட்டான். அப்புறம் தான் நான் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த சேவல் கதையை கேட்கும் போது எனக்குமே கொஞ்சம் சிரிப்பு வந்தாலும் அப்புறம் அவனுக்காக நிஜமாவே நான் ஃபீல் பண்ணவும் செஞ்சேன். ஸோ இந்த உலகத்துல நம்ம சில நேரங்கள்ல சில விஷயங்களை இழக்கிறது இங்க வழக்கமான ஒண்ணு. அப்படி நம்ம இழக்கும் போது அப்ப வேணா அதுக்கு குட் பை சொல்ற மனப்பக்குவத்துல இல்லாம இருக்கு. பட் ஒரு நாள் அந்த குட் பை நீ சொன்னா மட்டும்தான் உன்னால மூவ் ஆன் ஆக முடியும். உன்னோட சேவல் இந்த உலகத்தை விட்டு வேணா போயிருக்கலாம், பட் அதோட நினைவுகள் இப்போ உன் கூட தானே இருக்கு. அது எப்போ உன் கூட தானே இருக்கும். அதுவும் உன்கிட்ட இருந்து எடுத்து யாரும் சூப் வைக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோழியை வரைஞ்சி அவனுக்கு ஆறுதலா இருக்கட்டுமேனு கொடுத்தேன். அது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்ன குழந்தை மாதிரி வந்து ஹக் பண்ணிக்கிட்டேன். நம்ம அந்த அளவுக்கு லெக்சர் எடுத்துட்டோம் அப்படின்னு எனக்கே டவுட் வந்துருச்சு. ஸோ இப்படியே அவனை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறதும் அவன் கூடவே இருக்கிறதும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவனை காதலிக்கணும் போல கூட தோணும். என்ன அப்பெல்லாம் சோனியா என் மைண்டுக்குள்ள வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிடும். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நான் வழக்கம் போல முயலை பார்த்துக்க அதுக்கு ஃபீட் பண்ண போனேன். எப்பவும் ஆக்டிவா இருக்கிற என்னோட குட்டி சோயா அமைதியா அசைவில்லாம படுத்திருக்கிறத பார்த்தது. ஸோ ஒரு நிமிஷம் எங்க செத்துருச்சுன்னு கூட பயந்து மித்திரனுக்கு கால் பண்ணி ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். அவனும் வந்தான். பட் அவனோட பயத்தினால உள்ள வர முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வாசல்லையே நின்றுட்டு. எனக்கு நான் அழுக தாங்க முடியல. மித்ரா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அழுது. அப்ப மித்திரனும் முதல் முறை அந்த பயத்தை எனக்காக தூக்கி போட்டுட்டு உள்ள வந்து அந்த முயலையும் ஏதேதோ பண்ணி காப்பாற்றவும் செஞ்சான். கடைசியா அந்த முயலுக்கு நான் வழக்கமா பாடுற தாலாட்டையும் ரொம்ப பாசமா பாடிட்டு இருந்தேன் பாருங்க. நான் ஃபிளாட் ஆயிட்டேன். கொஞ்ச நேரம் மெய் மறந்து அவனையும் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் மித்திரனும் என் கூட சேர்ந்து அந்த முயல்களை பார்த்துக்க ஸ்டார்ட் பண்ண. என்னோட முயலுக்காக கேப் ரெடி பண்ணி தருது, அதை வெளியே மேய விட்டு பராமரிக்கிறது, அதுக்கு ஸ்பெஷலா கூடு கட்டி தருதுன்னு சுத்தமா அவனுக்கு இருந்த அந்த பயம் எல்லாமே போய் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அவன் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இப்படி எங்க முயல் ப்ராஜெக்டோட கடைசி நாள் வந்தது. அங்க எங்க ப்ரொஃபஸர் எங்க எல்லாரோட கையிலையும் ஒரு வயலை கொடுத்துட்டு இன்னையோட இந்த ப்ராஜெக்ட் முடியுது. ஸோ எல்லாரும் இந்த வயலை அவங்கவுங்க முயலுக்கு போட்டு அது சாகுற வரை அதோட உடல் உறுப்புகளை ஏற்படுற மாற்றங்களை நீங்க ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதை என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. இவ்வளவு நாள் எதுக்காகவா இவ்வளவு பாசமா வளர்த்தோம்? என்னால அது முடியாது. ப்ளீஸ் அந்த முயல்களை சாகடிக்காம ஆராய்ச்சி பண்ற மாதிரி வேற ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு நான் கெஞ்சினேன். பல வகையான வாதங்களுக்கு அப்புறம் அவருமே சரி, உன்ன மாதிரி உனக்கு சப்போர்ட்டா யாராவது ஒருத்தர் இருந்தா உன்னோட முயலை விட்டுட்டு அதுக்கு பதிலா நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ற மாதிரி இது கொஞ்சம் கடினமான ப்ராஜெக்ட் நான் தரேன் அப்படின்னு சொன்னார். அப்ப நானும் வேகமா எல்லாரையும் பார்த்தேன். பட் எல்லாருமே ஈஸியான வழியை தானே சூஸ் பண்ணும். ஸோ யாருமே எனக்கு சப்போர்ட்டுக்கு வரல. இந்த மித்திரனாவது வருவான்னு நினைச்சேன், பட் அவனுமே வரல. கடைசியா சோனியா எனக்கு சப்போர்ட்டா இருந்தேன். பட் அவளுமே சப்போர்ட் பண்றதுக்கான காரணம் எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. ஆக்சுவலா அவளுக்கு மித்திரன் மேல இன்ட்ரெஸ்டே இல்லை. அதுக்கு முந்தின நாள் தான் அவ ஃப்ரெண்ட்ஸு கூட அதை பத்தி அவ பேசிட்டு இருக்கும் போது நான் கேட்டேன். அப்பவே எனக்கு மித்திரன் கிட்ட சொல்லணும்னு தான் தோணுச்சு. பட் அவன் வந்து சோனியால லவ் பண்றானே, சரி பொறுமையா சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஆக சோனியா என்ன பிளாக்மெயில் பண்ண, நீ மித்திரனை விட்டு விலகி இருந்தா நான் இந்த ப்ராஜெக்ட்ல உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். பட் உனக்கு தான் மித்திரன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையே அப்படின்னு நான் கேட்டதுக்கு எல்லா பசங்களும் ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்கும் போது மித்திரன் ஒன்னெல்லாம் வச்சு என்ன வெறுப்பேத்துறன்னு நினைக்கிறேன் பாரு, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ நீ அவனை விட்டு விலகி இருக்கணும், நீ அவனை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்ன. அப்ப நான் எனக்கு நல்லா வாயில வருதுடி, நான் ஃபெயில் ஆனாலும் ஆவேனே தவிர நீ அவனோட உணர்வுகளோட விளையாட்டத்தை நான் அனுமதிக்கவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த முயல்கள் எல்லாத்தையுமே கடத்தி கொண்டு போய் எங்கேயாவது வெளியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்புனேன். கடைசி ஒரு பீச் பக்கம் இருக்கிற புல்வெளியில அதை விட்டுட்டு அந்த கடல் அலையில என் காலை நினைச்சு விளையாடிட்டு இருந்தேன். அப்படி பார்த்து என் செருப்பு தண்ணியில போயிடுச்சு. ஸோ அதை எடுக்கலன்னு நான் உள்ள போனா மித்திரன் கரெக்டா ஓடி வந்து அதை எடுக்க விடாம தடுத்து என்னை வெளியே இழுத்துட்டு வந்து
இப்ப என்ன ஆச்சுன்னு இந்த முடிவுக்கு வந்து? உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சான். அப்படி என்னடா பண்ண? ஒத்த கால் செருப்போட உன்னால நடக்க முடியுமா? அதை தானே எடுக்க போனேன். உன்னால இன்னைக்கு எனக்கு ஒரு ஷூவும் போச்சு அப்படின்னு நான் சொன்னேன். ஐயோ, இவ்வளவு திருத்தவே முடியாதுன்னு நினைச்சிட்டேன். உனக்கு ஒரு புது ஷூ கூடவா நான் வாங்கி தர மாட்டேன்? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். அப்ப கிளாஸ் ரூம்ல மித்ரன் எனக்கு சப்போர்ட் பண்ணாதத மனசுல வச்சுட்டு நான் கோபத்துல கத்த ஆரம்பிச்சேன். உன்னோட ஷூ இங்க யாருக்கு வேணும்? உனக்கு என்ன என் மேல அவ்வளவு அக்கறை? ஃபர்ஸ்ட் என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொன்ன, அப்புறம் சோனியா விருப்பத்தை என்ன ஒரு கேடயமா பயன்படுத்திட்ட. உன்னை பார்த்தாலே அப்பட்டமா தெரியுது நீ அவ்வளவு காதலிக்கிறேன்னு. அவகிட்டயே போக வேண்டியதானே. இன்னும் ஏன்டா என் வாழ்க்கையில தலையிடுற? நீ எந்த பொண்ணை காதலிக்கையோ அந்த பொண்ணுகிட்ட உன்னுடைய அக்கறையை காட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பு. அப்ப மித்ரன் என் கையை பிடிச்சு இழுத்து, நான் காதலிக்கிற பொண்ணுகிட்டதான் என்னோட அக்கறையை காட்டிட்டு இருக்கேன். நீ என்ன முட்டாளா சோயா? உன்னால நிஜமாவே பார்க்க முடியலையா? எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன. அப்ப நான் என்ன, இப்ப நீ என்ன சொன்ன? என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னியா அப்படின்னு கேட்க, எஸ், நான் இதை சொல்லதான் நான் உங்ககிட்ட வந்தேன். எனக்கு ஒன்னதான் பிடிக்கும் சோயா. எனக்கு உன் மேல இருக்கிற காதல் இப்ப இல்லை, என்னோட 7 வயசுல வந்தது. உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. 7 வயசா இருக்கும்போது நான் ரொம்பவே வீக்கா இருந்தேன் சோயா. அப்பெல்லாம் எல்லா பசங்களும் என்ன புல்லிங் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நீ என்ன மட்டும் இல்லாம அந்த தெருவுல எந்த பசங்களுமே புல்லிங் பண்ணாலும் பண்ண மாட்டேன். அப்பெல்லாம் நீ என் கண்ணுக்கு ஒரு குங்ஃபு மாஸ்டராவே தெரியும். அப்படி ஒரு நாள் புல்லிங் பண்ண வரும்போது நீ எனக்கு முன்னாடி என்ன பாதுகாக்கிற மாதிரி வந்து நின்னு அவங்களை அடிச்சு தெறிக்க விட்ட. அவங்கள தெறிக்க விட்டுட்டு எனக்கு ஒரு குச்சி மிட்டாயை கையில கொடுத்து என்னை பார்த்து அழகா சிரிச்சு. அந்த சிரிப்பை எனக்கு டெய்லியுமே பார்க்கணும் போல இருந்து. அதுக்கப்புறம் உன்னை பாக்குறதுக்காகவே உன் அம்மாவோட ஸ்டோருக்கு டெய்லி வந்து பென்சில் வாங்கிட்டு உன்னை பார்த்துட்டு போறதே என்னோட வழக்கமா மாத்தி வச்சிருந்தேன். அப்படி ஒரு நாள் நான் பென்சில் வாங்க வந்த போதுதான் நீ உன் அம்மாக்கே தெரியாம இந்த பெண்ணை எடுத்து என் கையில கொடுத்து இது ட்ரை பண்ணி பாருன்னு சொன்ன. அந்த பெண்ணை தான் இப்ப வரை என் பாக்கெட்டை விட்டு கூட எடுக்க முடியாம நான் வச்சிட்டு இருக்கேன். நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ என்கிட்ட பேசின முதல் வார்த்தை என்னன்னு தெரியுமா? அந்த கண்ணு, உனக்கெல்லாம் தூக்கமே வந்து தொலையாதாடா அப்படின்னு நீ கத்துனது. நீ அப்படி கத்துனது, திட்டுனது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இன்னும் கூட ரசிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வாங்கின அவார்டை கூட உன் அம்மா கண்ணில் படுற மாதிரி எடுத்துட்டு போ. உன்னையும் நீ கொடுக்குற ரியாக்ஷனை மட்டும் பாக்குறதுக்காக கூட பல நாள் ஃபுல் நைட்டு கூட நான் லைட் போட்டுட்டு இருந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, நீ அந்த கடற்கரை சுவர்ல ஒரு ஆந்தையை வரைஞ்சு வச்சு என்னை திட்டிட்டு இருந்தது கூட நான் உனக்கு தெரியாம நான் ரசிச்சுட்டு தான் இருந்தேன். நீ எப்ப எந்த டைம் ஸ்கூலுக்கு போவேன்னு கூட எனக்கு நல்லாவே தெரியும் சார். அப்பெல்லாம் நானும் உன் கூட தான் ஸ்கூலுக்கு வரேன், உனக்கே தெரியாம. பட் அப்படி ஒரு நாள் வரும்போது எனக்காக சடனா நீ ஒரு ஆப்பிள் பழம் கொடுத்த. அது நீ ஏன் கொடுத்தன்னு கூட எனக்கு தெரியும். ஆனா பல வருஷத்துக்கு அப்புறம் உன்கிட்ட இருந்து ஒண்ணு கிடைச்சிருக்குன்னு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஸ்கூல்ல என்னோட பெரிய ரிலாக்ஸேஷன் நீ மட்டும் தான் தெரியுமா? நீ ஜாலியா இருக்கிறத பார்த்தாலே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் நம்ம 2 பேரும் சேம் மார்க் எடுத்தது நீ கோயின்சிடென்ஸ் நினைச்சிட்டு இருக்கியா? இல்லவே இல்லை. உன் முகத்துல இருக்கிற அந்த சந்தோஷத்தை எப்பவும் குறைய விடாம பாத்துக்கோ. அதை ரசிச்சுட்டே இருக்கும். எப்பவும் நான் உன் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன். அதுக்காகவே நான் ஒரு கிராஃப் கூட வரைச்சேன். நீ கடந்த பல மாசங்களா எடுத்தவனோட மார்க்க லிஸ்ட் போட்டு நீ ஆவரேஜா எவ்வளவு மார்க் எடுப்ப அப்படிங்கறத நான் ஒரு கால்குலேஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி படிச்சுதான் நான் எக்ஸாம் எழுதினேன். ஸோ நான் ஆசைப்பட்ட மாதிரி காலேஜில் நான் கூட வந்தேன். என்னோட பக்கத்து சீட் எப்பவுமே உனக்காக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் நான் எப்பவும் உன்னை என் பக்கத்துலேயே உட்கார வச்சிட்டு இருந்தேன். நான் எப்பவுமே உனக்காக தான் இருந்தேன் சார். பட் நீ பைக்கு மேல இன்ட்ரெஸ்ட் காட்டு. அது எனக்குள்ள ஒரு பொறாமை ஏற்படுத்துச்சு. என்னை தவிர யாரும் உன்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் உன்னை என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் முன்னாடி சொன்ன. நீ என் கேர்ள் ஃப்ரெண்டு என்னை இம்சை பண்றதா நினைச்சு நீ பண்ண எல்லா விஷயத்தையுமே நான் மனசாரவும் சந்தோஷமாவும் எடுத்துட்டு இருந்தேன் சார். நான் நிறைய முறை யோசிச்சிருக்கேன், உன்கிட்ட இருக்கிற எந்த ஒண்ணு என்ன உன்னை இவ்வளவு காதலிக்க வச்சிட்டு இருக்கேன். ஈஸியா அதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட கைண்ட்னஸ், உன்னோட தைரியம், உன்னோட குறும்புத்தனம், இப்படி நீ வாழ்ற உன்னோட வாழ்க்கை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சார். அதுல ஒரு அங்கமா நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் உன்னை எப்பவுமே தனியா விட்டதில்ல சோயா. ஒரு முறை நீ என்கிட்ட கேட்ட, படிப்பை தவிர உன்னோட வாழ்க்கையில என்ன இருக்கு? படிப்பை தவிர நீ வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்தேன்.
என் வாழ்க்கை மொத்தமா நீ மட்டும்தான் நிறைஞ்சிருக்க சோயா. ஐ லவ் யூ சோயா அப்படின்னு சொன்னோம். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணால் அந்த ப்ரப்போஸை எப்படி ரிஜெக்ட் பண்ண முடியும்? ஸோ நான் மித்திரனை ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி மித்திரன் மேல எனக்கும் என் மேல மித்திரனுக்கும் காதல் உணர்வு எப்ப வந்ததுன்னு தெரியல. நாங்க ஆரம்பத்துல இருந்தே ஒருத்தருக்காக இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டோம். காதல்னாலே அதானே, விளக்கம் கொடுக்க முடியாத ஒரு வித்தை. இதோட லவ் த வே யூ ஆர் படம் முடியுது. தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் சந்திக்கலாம். இது ஜோதாவி திரை தேடிய பயணம். தேங்க்யூ.